அம்மா நெக்ஸ்ட் சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி செல்லப்பிள்ளை சேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் பண்ணிடுங்க. நாங்கள் வீட்டில் போகலாம். என்னன்னு சமைச்சிருக்கேன்னு பார்த்துருவோம். ஓகே, சண்டே ஸ்பெஷல் சமையல் இது. சரி, நம்ம முதல்ல சோறு போட்டுக்கிறேன். அப்புறம் அம்மா வந்து போட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான்ப்பா 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு போட்டி தான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேன். அப்படி பண்ணால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும்ல, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா தேங்காய் வச்சு போட்டு பேஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. இது வந்து நல்லா நம்ம குடலுக்கு ஆட்டுக்குடல் வந்து ரொம்ப நல்லது இல்லையா, புண்ணெல்லாம் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த போட்டியை செஞ்சேன். அப்புறம் வந்து இது நுரையீரலில் அதுவும் ஒரு கிரேவி மாதிரி பரட்டல் பண்ணிட்டேன். அப்படியே குக்கரில் வேக வச்சு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி, இது ஒன்று தானே, அதனால் ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து அப்படியே இது என்னது நம்மளுடைய ஃபேவரட் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு சாலட் பண்ணியாச்சு. வாரம் இதுவுமே அப்பப்போ அந்த நான்வெஜ் சாப்பிட்றோன்னா இது அப்பப்போ செஞ்சுக்கிற வேண்டியதுதான். நாங்கள் நான்வெஜ் வந்து எல்லா நாளும் சாப்பிட மாட்டோம்ப்பா. வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு வரும் நடுவில், அவ்வளோதான். மீதி 3 நாளைக்கு வந்து வெஜிடேரியன் தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தேன் பார்த்தீங்கன்னா. அது தெரியாதவங்க பேசுகிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இக்னோர் பண்ணிடுங்க. அதெல்லாம் சாப்பிடுவோம், அதுவும் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ரசமும் வச்சுருக்குறப்பா, ரசமும் இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.